ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெலிசியஸ் ஃபீஸ்ட். வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா முட்டை சுக்கா. சிம்பிளாக குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி தாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் முட்டை வேக வைக்கும்போது தான் சொன்னேன் முட்டையை பத்திரமா பார்த்துக்கணும். முட்டை வேக வச்சதில் 3 முட்டை தான் மீதியானுச்சு. சரி, அதை வச்சு ரெடி பண்ணிடலான்னு ரெடி பண்ண போகிறோங்க. அடுத்து கருவேப்பிலை, மல்லித்தூள் சிறிதளவு, சிக்கன் மசாலா, பச்சை மிளகாய் 2 நம்பர், மஞ்சள் தூள் சிறிதளவு, சீரகம், சோம்பு, மிளகு இல்லை சிறிதளவு, பட்டை சிறிதளவு, 2 கிராம்பு, தூளுப்பு சிறிதளவு, மிளகு தூள், நல்லெண்ணெய். அவ்வளோதாங்க. இதை வச்சு நம்ம சிம்பிளான முட்டை ஃப்ரை பார்க்கலாங்க. முட்டையை இப்படி 2ஆக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. மஞ்சக்கருவை அப்படியே முழுசாக வச்சுக்கலாங்க. ஏன்னா மஞ்சக்கருவோடு சேர்த்து ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே கலந்துரும். அதனால் மஞ்சக்கருவை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாங்க. வாங்க முட்டை சுக்கா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தவறுதலாக முட்டை ஃப்ரைன்னு சொல்லிட்டுங்க. இந்த மாதிரி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாங்க. நல்லெண்ணெயை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீரகம், சோம்பு, மிளகு, அந்த பட்டை, கிராம்பு இது எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. அது பொரிஞ்சதும் கருவேப்பிலை, பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாங்க. பச்சை மிளகா இந்த மாதிரி நல்லா வணங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் மசாலா, மல்லித்தூள், மஞ்சத்தூள் இதை இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இது பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விடணுங்க. இது கூட இப்போ நம்ம தூளுப்பு சிறிதளவு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூட மிளகு தூளையும் ஆட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. குயிக்காக சிம்பிளாக மட்டன் சுக்கா ரெடி பண்ணி வச்சுங்க. அவ்வளோதாங்க, சுவையான முட்டை சுக்கா ரெடி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.